பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட சாட்டையடி போராட்டம் மாதிரியே கவனம் ஈர்த்த பல போராட்டங்கள் இருக்கு. அதுல சிலவற்றை இந்த தொகுப்புல பார்க்கலாம். திமுகவை ஆட்சிக்கட்டில இருந்து அகற்றும் வரை வெறுங்காலோட தான் நடப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்ச தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த நாளே தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்று சாட்டையால அடிச்சு ஒரு போராட்டத்தையே நடத்தி இருக்கிறார். ஆஹா, கிடைச்ச வர லாபம்டான இதே பாணிய கையில் எடுத்த நடிகர் கூல் சுரேஷ் இத வச்சு ஒரு படத்துக்கு ப்ரமோஷனே பண்ணிட்டாருங்க. ஆனா அண்ணாமலைக்கு முன்பே சாட்டையை சுடுக்கினது இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி தான். அந்த கட்சியோட எம்பி சிவபிரசாத் தெலங்கானா உருவாவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 2013 நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி சாட்டையால தன்னையே சரா மாதிரியா அடிச்சுக்கிட்டாரு. சாட்டையடி போராட்டம் மட்டுமா, பலவிதமான போராட்டங்களையும் இந்த நாடு பார்க்கத்தான் செஞ்சிருக்கு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மாநில காங்கிரஸ் தலைவர் ஷர்மிளா கரண்டியால தட்டுல தட்டி ஒலி எழுப்புற நூதன போராட்டத்தை செஞ்சாங்க. ஏன் அண்மையில இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூட நாடாளுமன்றத்துக்கு வரும் பாஜகவினருக்கு பூ கொடுக்கும் வித்தியாச போராட்டத்தை தான் கையில் எடுத்தாங்க. இவை எல்லா அரசியல் கட்சிகள் சார்பில் நடந்த போராட்டங்கள். இதே போல விவசாயிகளும் மக்களும் அரசின் கவனத்தை ஈர்க்க பலவிதமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதுல குறிப்பிடத்தக்க போராட்டம் எது தெரியுமா? 2017 டெல்லியில தமிழ்நாடு விவசாயிகள் நடத்திய போராட்டம் தான். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி எலிக்கறி சாப்பிடும் போராட்டம், அரை நிர்வாண போராட்டம், யாசகம் கேட்கும் போராட்டம், மண்டை ஓடு மாலை அணிந்து போராட்டம், மொட்டை அடிச்சு போராட்டம், இலைத்தழைகளை ஆடையாக அணிஞ்சு போராட்டம், சாலையில உருண்டு புரண்டு போராட்டம்னு விதவிதமான போராட்டங்களை நடத்தினாங்க. இவை மட்டுமல்லங்க, ரயில் மறியல் போராட்டம், செல்போன் கோபுரத்துல ஏறி போராட்டம், கஞ்சி தொட்டி திறப்பு, கடலில் இறங்கி போராடுவது என மக்கள் பார்த்த பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டத்தையும் வினோதமா பார்ப்பதோட பலவிதமா கருத்து தெரிவிச்சும் வராங்க.